Hello friends, welcome back to Twin Bros channel. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம திருச்சியில் இருக்கிற உச்சிப்பிள்ளையார் கோயிலை பற்றி பார்த்துருந்தோம். அப்படி உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஃபேமஸான அம்மன் டெம்பிளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன டெம்பிள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெம்பிள் உங்களோட வீக்னஸ் இது மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய புது வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். வெல்கம் பேக் டு த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம உச்சிப்பிள்ளையார் கோயிலேருந்து கீழே வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற ஒரு அம்மன் டெம்பிளுக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம். திருச்சியில் உறையூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு ஃபேமஸான டெம்பிள் இது. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து எக்ஸாக்ட்லி ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் இந்த டெம்பிள் அமைஞ்சிருக்கு. நீங்கள் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டிங்கன்னா ஒரு 60 to 70 rupees உங்களுக்கு சார்ஜ் ஆகும் நீங்கள் ஆட்டோ எடுத்தீங்க அப்படின்னா. மற்ற எந்த அம்மன் டெம்பிள்லையும் பார்க்காத ஒரு ஸ்பெஷல் விஷயத்தை வந்து நான் இந்த அம்மன் டெம்பிளில் பார்த்தேன். அது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் போக போக தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது வெக்காளி அம்மன் திருக்கோவிலுக்கு தான். ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து வாசல் இருக்கும். இது நம்ம பேக் சைடில் இருக்கும். இது செப்பரேட் பார்க்கிங் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம கோவிலோட சைட்லேயே தான் வந்து பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் பார்க் பண்ணுற மாதிரி வருது. இதோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய அந்த கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு ஷெட்டெல்லாம் போட்டிருக்கிறது வந்து உங்களால் பார்க்க முடியும். அது வந்து இது நீங்கள் இப்போ பார்க்குறது ஃப்ரண்ட் சைடு. இந்த கோவிலில் யூனிக்கான 2-3 விஷயம் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அதை நம்ம போக போக கற்றுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெக்காளி அம்மன் அப்படிங்கிறது வந்து இந்த ஊரோட காவல் தெய்வமாக இங்கே இருக்கிறவங்க வந்து வேண்டி வராங்க. இந்த கோவிலோட டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30லேருந்து ஈவினிங் 9 o'clock வரைக்கும் இருக்கும். அப்போ மிடில் வந்து க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த கோவிலுக்கு கிடையாது. த்ரூ அவுட் த டே நீங்கள் எப்போ நினச்சிங்கனாலும் இந்த கோவிலுக்கு வரலாம். ஆக்சுவலி இந்த கோவிலில் யூனிக்கா அப்படின்னு சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம் தான் அம்மன் உட்காந்துருக்கிற அந்த பொசிஷன். நார்மலாக வலது காலை கீழே போட்டுட்டு இடது காலை மடக்கி தான் வந்து அம்மன் சிலைகள் வந்து இருக்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியும். இங்கே நடராஜர் எப்படி அவரோட நடனத்தப்போ அவருடைய கால்களுடைய இடங்களை மாட்டினாரோ அதே மாதிரி மாற்றி உட்காந்துருக்கிறது இங்கே பார்க்க முடியும். இடது காலால் அந்த அசுரனை மிதிச்சுக்கிட்டு வலது காலம் மடக்கி உட்காந்துருக்கிற அம்மனை நம்ம இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். கோவிலோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த உறையூர் அப்படிங்கிறத வந்து வன்பராந்தகன் அப்படின்னு ஒரு ராஜா வந்து ஆண்டுட்டு வந்திருக்காரு. அந்த ஊர்லயே சாரமா முனிவர் அப்படிங்கிற ஒரு தீவிர சிவபக்தன் இருந்திருக்காரு. தாயுமானவன் சுவாமிக்கு அர்ச்சனை செய்யறதுக்காக அவரே ஒரு பூந்தோட்டத்தை ரெடி பண்ணி அங்க இருந்த பூக்களை எடுத்துட்டு போய் பூஜை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இந்த தாயுமானவன் சுவாமி பத்தின டீடைல்ஸை இதுக்கு முன்னாடி வீடியோல கொடுத்திருந்தேன். ரிலேட்டட் வீடியோல இருக்கு, பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்கிற டைம்ல ஒரு பூ வணிகர் ராணி கிட்ட இருந்து அதிகமான சம்மானம் வாங்குறதுக்காக இவருடைய தோட்டத்துல இருக்கிற நல்ல ஸ்மெல்லான ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறிச்சு கொண்டு போய் வித்திருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச அந்த முனிவர் ராஜா கிட்ட போய் இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணவும் ராணிக்கு அந்த பூக்களுடைய நறுமணம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால ராஜா இதை பெருசா கண்டுக்கல. அதனால இந்த முனிவர் போய் சிவபெருமான் கிட்ட வேண்டுதல் இட்டிருக்காரு இந்த மாதிரி அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. இதில் கோபம் அடைந்த சிவபெருமான் அந்த ஊரில் மண் மாறி பெய்யட்டும் அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாரு. அப்படி அந்த ஊர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மண்ணால் ஆன மழை வந்து பெய்ய ஆரம்பிக்குது. அப்படி ஊரில் இருக்கிற எல்லாரும் வேறு தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் அவங்களுடைய இடம் எல்லாத்தையும் வந்து அந்த மண்ணுக்கு அடியில் போயிட்டதுனால இந்த வெக்காளி அம்மன் கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்படி ஜனங்களை வேண்டதுக்கு சிவபெருமான் கிட்ட தவம் இருந்து சிவனுடைய கோவத்தை குறைச்சதா சொல்லப்படுது. அதனாலேயே தான் வந்து இந்த ஊரோட காவல் தெய்வமாக வந்து வெக்காளி அம்மனை எல்லாருமே வந்து வழிபடுறாங்க. இந்த வரலாறை ஒட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இருக்கிற ஒரு யூனிக்கான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அம்மன் இருக்கிற இடம் தான். ஆக்சுவலி அம்மனுக்கு மேலே கோபுரமோ இல்லை விமானமோ கிடையாது. அப்படி நம்ம நார்மலாக பார்க்க முடியும். எந்த கோவிலில் போனாலும் சாமிக்கு மேலே நம்ம அந்த கோபுரம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே வந்து அது கிடையாது. ஆக்சுவலாக என்னுடைய மக்கள் அவங்களுடைய உடைமைகளையும் அவங்களுடைய வீட்டையும் இழந்துட்டாங்க, நானும் அதே மாதிரியே வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னதாக வந்து நம்பப்படுது. அதுக்கப்புறம் 2-3 தடவை சாமிக்கு கூரை கட்ட பார்த்தும் அது எரிஞ்சு போயிட்டு தான் வந்து சொல்லப்படுது. இதுதான் நம்ம பார்த்த யூனிக்கான ஒரு விஷயம் இந்த கோவிலில். இங்கே நான் பார்த்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக அந்த கவுண்டரில் ஒரு 10 rupees கொடுத்தோன்னா ஒரு எல்லோ கலர் ஸ்லிப் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதை நம்ம நினச்சதை வேண்டி எழுதி இங்கே சாமி முன்னாடி கட்டி வச்சா நடக்கும் அப்படிங்கிறத வந்து இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அந்த காலத்தில் சாமி முன்னாடி வேணுனதுக்கு அப்புறமா அந்த மழை நின்னதுனால இன்னும் வந்து அதை ஒரு நம்பிக்கையாகவே இங்கே வந்து வேணுனா அது நடக்கும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையாகவே வச்சுருக்காங்க. பார்வதி தேவியோட அவதாரத்திலே வந்து கொஞ்சம் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுறது தான் இந்த காளியம்மன். அதுலேயும் இந்த வெக்காளி அம்மன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான காட் அப்படிங்கிறத வந்து
எல்லாருமே வந்து ஆணித்தரமாக நம்ம திருச்சியில் கோவிலை பார்க்கறதுக்காக நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய கண்டிப்பான ஒரு கோவில் அப்படின்னு இந்த கோவிலை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறோம். Thank you for watching the video, friends. See you all in the next video.